இப்ப வந்தது கனவா இல்ல இல்ல எனக்கு நிஜமாவே ஏதாவது நினைவு வந்ததா? அவரோட ஞாபகமான இதை எவ்வளவு பாதுகாத்து வச்சிருந்த, இப்ப அது எங்க தொலைஞ்சு போச்சு? கண்ணா, நீங்க என்ன மாய பண்றீங்க? நான் அதை எங்கன்னு தேடுவேன். மன்னிச்சிடுங்க. என்னாச்சு உனக்கு? முதல்ல மூளைதான் சரியில்லாம இருந்தது, இப்ப கண்ணும் தெரியாம போச்சா? எதை இப்படி அவசரமா தேடுற? கொலுசு. கொலுசா? யாரோட கொலுசு? என்னோட கொலுசு. என்னாச்சு அபய்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. எப்படி இந்த கொலுசு கீழே கிடந்தது? இது எப்பவுமே என் பாக்கெட்ல தானே இருக்கும். இந்த கொலுசு முதல்ல இங்க இந்த ரூம்ல தானே கிடந்தது. நான் தானே அதை எடுத்தேன், ஒரு பர்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன். மறுபடியும் எப்படி அவர் கைக்கு போச்சு? அப்படின்னா ராதிகா தேடிட்டு இருக்க அந்த கொலுசா இது? அபய் கிட்ட எப்படி வந்தது? கடந்த 5 வருஷமா இந்த கொலுசு என்கிட்ட தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கொலுசு முத பாக்குற மாதிரியே இருக்க. இந்த கொலுசோட சேர்ந்த ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிடும். கொலுசு. இத நான் எங்க எல்லாமோ தேடிட்டு இருந்தேன். இது உங்ககிட்ட தான் இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை தம்பி, நாளைக்கு
இப்ப என்ன பிரச்சனை? வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? ராதிகா என்ன பண்றான்னு பாருங்க. இப்பெல்லாம் அவ முழு பைத்தியமாவே ஆயிட்டான். அபய் கிட்ட ஒரு கொலுசு இருக்குல்ல, அது அவள்தான். இல்லன்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. நான் உண்மையை தான் சொல்றேன். இது என்னோட கொலுசு. இந்த கொலுசை தான் நீங்க ரொம்ப அன்பா எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 5 வருஷமா இந்த கொலுசு என்கிட்ட தான் இருக்க. இது எப்பவுமே என் பாக்கெட்ல தான் நான் வச்சிருப்பேன். கடந்த 5 வருஷமா நீங்க இந்த கொலுசை பாதுகாத்து வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். எனக்கு நல்லா தெரியும் நீயும் உன் குடும்பமும் எங்க மாப்பிள்ளை தம்பிய வளைச்சு போட முழு முயற்சியும் பண்றீங்கன்னு தெரியும். கிடைக்கிற சின்ன வாய்ப்பை கூட நழுவ விடாம எல்லாத்துக்கும் முயற்சி பண்றீங்களே. நான் ஒன்னும் பொய் சொல்லல. இது என்னோட கொலுசுதான். கடவுள் தான் இந்த கொலுசை உங்க கையில கிடைக்க வச்சிருக்காருன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இதோட ஜோடி கொலுசு உங்களுக்கு சீக்கிரமே கிடைச்சிடும். இன்னைக்கு திரும்பவும் எனக்கு இந்த கொலுசு சம்பந்தப்பட்ட சில நினைவுகள் எனக்கு வந்தது. என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? இந்த கொலுசு உங்களுக்கு எங்க கிடைச்சது? கல்யாண உற்சவத்துல. கல்யாண உற்சவத்திலயா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல தான் இன்னொரு கொலுசும் தொலைச்சு போச்சு. சாபாஷ் சாபாஷ் ராதிகா சாபாஷ். எவ்வளோ பெரிய பொய்யை எப்படியெல்லாம் சொல்றமா நீ. எங்க மாப்பிள்ளை தம்பிக்கு இந்த கொலுசு கல்யாண உற்சவத்துல கிடைச்சதுன்னா உடனே நீயும் அந்த கொலுசு அங்க தொலைச்சேன்னு சொல்றியே. சாபாஷ். இல்ல, நான் ஒண்ணும் பொய் சொல்லல. உண்மை என்னங்கிறது தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே ராதிகா. ஏற்கனவே எல்லாருக்குமே நல்லா தெரியும் எங்க மாப்பிள்ளை தம்பி எப்பவும் கையில ஒரு கொலுசை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. அந்த வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்திக்கிட்ட. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிரூபிக்கலான்னு பாக்குற. இவர தேவான்னு அதானே உன் எண்ணம்? இங்க பாருங்க, எனக்கு பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ போய் சொல்ற, நானும் சொல்லலையே. இதோட இன்னொரு கொலுசை கொண்டு வந்து காமி, நீ சொல்றது உண்மைன்னு நாங்க ஏத்துக்கிறோம். என்ன பொண்ணுமா நீ? என் பொண்ணு கனிகாவை பார்த்திருக்கியா? அவ எப்பவாவது மாப்பிள்ளை தம்பியை இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிருக்காளா பார்த்திருக்கியா? கூடிய சீக்கிரமே மாப்பிள்ளை தம்பிக்கு கடந்த கால நினைவுகள் திரும்பி வரும். அப்ப உண்மை என்னங்கிறத அவரே நல்லா புரிஞ்சுப்பாரு. அப்ப எது உண்மை எது பொய்ன்னு அவரே முடிவு பண்ண முடியும்ல. அதனால ராதிகா, நான் என்ன சொல்றேன், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மரியாதையா இப்ப இங்கேருந்து போயிடு. எங்க மாப்பிள்ளை தம்பியை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுமா. போறியா நீ?
என்கிட்ட ஒரு கொலுசு இருக்குன்னா கண்டிப்பா இன்னொரு கொலுசு இதே வீட்டுல தான் எங்கே இருக்கணும். கண்ணா, அந்த கொலுசை கண்டுபிடிக்க எனக்கு உதவி பண்ணுங்க. அது எனக்கு எப்படியாவது கிடைச்சாகணும். அந்த கொலுசை வச்சுதான் நான் உண்மையை நிரூபிக்க முடியும். கண்ணா, அந்த கொலுசு எனக்கு எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க. ஏய் குட்டிமா, என்ன தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மாதிரி இவ்வளவு வேகமா போற? எங்க போயிட்டு இருக்கிற? அண்ணா அண்ணா, இந்த கொலுசை நான் வெளியே எங்கேயோ தூரமா தூக்கி போட போறேன். இதே கூல்சத்தான மாப்பிள்ளை தம்பி எப்பவும் பத்திரமா கையில வச்சிருப்பாரு. அண்ணா, இது அது இல்ல, ராதிகாவோட கொலுசு. என்ன சொல்ற? உண்மையாவா? ஆமாண்ணா, அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. இத போட்டு வர ஒரு 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 நிமிஷம். அப்படின்னா தேவா ஞாபகம் போறதுக்கு முன்னாடி இந்த கொலுசை ராதிகாவுக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்றியா? அப்படின்னா இந்த கொலுசு ராதிகாவோட தான் சொல்றியா? அதுல ஒரு கொலுசு அவ தொலைச்சிருக்கா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அந்த கொலுசு ஏன் தேவா மாப்பிள்ள கையில மட்டும் கிடைக்கணும்? அண்ணா, ராதிகாவோட கொலுசு இப்ப அபய் கிட்ட இருக்கு. இதோட ஜோடி கொலுசு தான் அபய் முன்னாடியே பத்திரமா வச்சிருக்காரு. இந்த கொலுசையும் அபய் பார்த்துட்டாருனா அப்புறம் எல்லாமே பிரச்சனை ஆயிடும்னா. நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான் குட்டிமா. அண்ணா, இன்னைக்கு அபய்க்கு எல்லாம் தெரிஞ்சிடும் போல இருக்கு. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம நிலைமை. அம்மா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சுட்டே கொன்னிடுவாங்க. ஆனா குட்டிமா, ஒரு விஷயம் உனக்கு தெரியல. அங்க நின்னு என்ன செய்றீங்க? இங்க வாங்க. வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர். கொஞ்சம் சீக்கிரம் தான் வாங்கல. இங்க என்ன செய்யற நீ? மேல போய் மாப்பிள்ளை தம்பி கூட உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது தானே? அம்மா, நான் உங்ககிட்ட மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். கனிகா, முதல்ல இங்க இருந்து போ. போ, போய் மாப்பிள்ளை தம்பி மேல ஒரு கண்ணு வை. போ. சரிம்மா. நீ நான் சொல்றதை கேளு. நமக்காக நிறைய வேலைகள் ஆக்ராவில் அப்படியே காத்துட்டு இருக்கு. புரியுதா? புரிஞ்சுதுமா? வழி விடு. ஆமா பாட்டிமா, ரஜனும் அந்த கனிகாவும் கொலுசை பத்தி பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்க இதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒருவேளை அவருக்கு ஞாபகம் வந்ததுன்னா 2 பேருக்கும் பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடுமா. இந்த விஷயம் மாத்த நமக்கு தெரிஞ்சா யோசிக்காம அவங்க 2 பேரையும் கொன்னுடுவாங்களாம். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. ஆமாமா, அவங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சாகணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சூழ்ச்சி பண்றாங்கன்னு தான் புரியல. ஏன் பண்றாங்க? அபய், 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 அபய். நான் இப்ப இதை எங்க மறைக்கிறது? யார் கண்ணிலையும் படாம இருக்கணுமே. எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. சந்தேகம் வராத இடமா இருக்கணுமே. எங்க வைப்பேன்? இங்க வச்சா பாத்துருவாங்க. கபோர்ட்ல வச்சிடலாம். கபோர்ட்ல வைக்க கூடாது, அங்க வச்சா அபய் பாத்துருவாரு. எங்க வைக்கிறது இத? இதுக்குள்ள போட்ட வேண்டியதான். இப்போ இது யார் கண்ணிலையும் படாது. கடந்த 5 வருஷமா இந்த கொலுசு என்கிட்ட தான் இருக்க.
ஆனா ராதிகாவால எப்படி இதை சொல்ல முடியும்? இது அவங்களோட தானே. அவங்களுடைய கொலுசு 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு தொலைஞ்சது எப்படி என் கைக்கு கிடைச்சது? ஒருவேளை இது நிஜமாவே ராதிகாவோட கொலுசா இருந்ததுன்னா நான் எப்படி இந்த கொலுசோட இவ்வளவு நெருங்கி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த கொலுசை நீங்க எனக்கு பரிசா கொடுத்தீங்க. இந்த கொலுசு உங்க கையாலேயே எனக்கு போட்டு விடுங்க. இது சாதாரண பரிசே இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கொலுசுதான் என்ன மறந்து போன உங்களுக்கு என்னோட ஞாபகங்களை அடிக்கடி கொடுத்துட்டே வந்திருக்கு. இந்த கொலுசு என் கால்ல இருந்து தொலைஞ்சு போனப்போ நான் அதை நினைச்சு கவலையே படல. எனக்கு நம்பிக்கை இருந்தது என் கண்ணை இந்த கொலுசை உங்ககிட்ட கண்டிப்பா சேர்த்துருவாருன்னு. அதனாலதான் இத்தனை வருஷங்களா காரணமே தெரியாம இந்த கொலுசை நீங்க பாதுகாத்துட்டு வந்திருக்கீங்க. உடல் அளவுல நாம 2 பேரும் என்னதான் விலகி இருந்தாலும் கண்ணனோட அருளால நாம 2 பேரும் ஏதோ ஒரு வகையில இத்தனை வருஷங்களா இணைஞ்சிருந்திருக்கோம். நீங்க எனக்கு பரிசா கொடுத்த இந்த கொலுசு 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மள சேர்த்து வச்சிருக்கு. இல்லைன்னா இந்த கொலுசு உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? अब तुझसे कैसे जुदा रहे। तेरी हर झलक एहसास है, ये सजा भी है, ये सुकून भी। तेरी हर झलक एहसास है, ये सजा भी है, ये सुकून भी। कभी लब पे आके ये रुक गया, कभी बन गया ये जुनून भी। तेरी हर झलक कहती है सब, तू कहे मुझे या ना कहे, तू पहुंच गया मेरी रूह तक, अब तुझसे कैसे जुदा रहे। जा
कैसे खुद से जुदा कहे, अब तुझसे कैसे जुदा रहे, उसे कैसे खुद से जुदा कहे।